ஹாய் மக்களே, வெல்கம் டு எஸ்டேட் vlogs. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. நான் மலேசியாவிலேருந்து தைலாந்துக்கு வந்தது, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ரிவ்யூ, நான் எங்கெங்கே போனேன், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபெமினி போனது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, இந்த சேம் டே நம்ம வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இப்போ கன்னியாயில் இருக்கிற ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மாலோட பேர் வந்து ஃபெஸ்டிவல் சென்ட்ரல் மால். இங்கே எப்படி இருக்கு ஜாமா, என்ன விலை வாசி எல்லாமே தெரியல, எப்படி விலை பச்சு வாங்க போகிறது தெரியல. ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜாமா வாங்க வந்திருக்கோம். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்கேஸ் தைலண்ட் வந்தீங்க, அஞ்சா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ பாருங்க மால் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இது சுற்றி முடிக்க முடியுமான்னு தெரியல. வாங்க ஒன்றா பார்ப்போம். சரியா, ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இங்கே நாங்கள் இந்த மாலுக்கு வந்திருக்கோம்ல, இந்த மாலில் வந்து என்னென்ன ஜாமான் விலை குறவாக இருக்குன்னு தெரியல. ஆனால் நிஜமாலி சொல்கிறேன், எக்கச்சக்கமான ஜாமான் இருக்குது. நாங்கள் இப்போ தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவ்வளோ ஜாமான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கூட இந்த மெம்பர் இருக்காரு. ப்ரோ என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சோஃபா இங்கே நிறையா மால் இருக்கு அண்ட் ஈவன் ப்ரைஸ் ஆல்சோ கம்பேர்ட் டு மலேசியா இங்கேயும் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஏன் இந்த மாலுக்கு வந்திருக்கோம்னா, ஏன்னா இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லையான்றதை பார்ப்போம். நான் சும்மா ரேண்டமாக ஒரு கடையில் போந்து சும்மா விலையை கேட்குறேன். அது மலேசியாவில் நம்மளுக்கு எப்படி தான் தெரியும்ல, நம்ம இத்தனை வருஷம் மலேசியாவில் தானே இருக்கோம். ஸோ அதோட விலை எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்று காட்டுறேன் வாங்க. இப்போ நம்மளோட ஒரு புது மெம்பர் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் வந்து என்னோட அன்பிளட் பிரதர். ஸோ நம்ம இப்போ இந்த மாலுக்கு வந்திருக்கோம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே வந்து சீப்பாக கிடைக்கும்னு சொல்கிறீங்க, கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், சீப்பாக கிடைக்கும் தான். ஏன்னா நம்ம விலை கம்பேர் பண்ணோமா ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா இவர் ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த மாலுக்கு வந்திருக்கோம். நான் வந்து இப்போ வந்து ஒரு கேஜெட் ஷாப்க்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நான் பார்த்தேன் கேமராலாம் இருக்கேன். கண்டிப்பாக ஓஸ்மோ பாக்கெட் 3 இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் என்ன விலையில் இருக்க போகுதுன்னு தெரில. நான் வந்து சிம் கார்டோடு சேர்த்து 3150 சம்திங் வாங்கினேன் மலேசியா காசுக்கு. இங்கே அதே காசு அதேமாரி வருதான்னு பார்ப்போம். சரியா, can I know, is that Osmo Pocket 3? Pocket 3. எஸ், கேட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, என்ன விலையில் இருக்குன்றத கண்டிஷனை பார்ப்போம். 21,900னா ஹவு மச் ஃபார் த மலேசியா மணி? Price? 21 மச்சான், 21,900னா எவ்வளோன்னு பாரு கைஸ். நான் பார்த்துட்டு சொல்கிறேன். 21,840. 2,840 included SIM card or not? The SD card or not? No. Not. How much the SD card? How much? SIM card. How much back? SIM card. ஸோ நான் வாங்கினது வந்து வெறும் கேமரா மட்டும் வந்து ராஃப்லி வந்து 2,800 சம்திங். எஸ், நீங்கள் வந்து அதே தான், அது விலை குறைவு தான், அதே தான், சேம் தான். கிரேட்டோ கொம்போ அதே விலை தான். நான் வாங்கினது எதுனா இதோ பாருங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் வாங்கினேன். ஆனால் இங்கே வந்து 256 GB இல்லை, நான் வாங்கினது 256 GB. இது வந்து 430 பாட். ஸோ 430 பாட் வந்து ராஃப்லி வந்து எவ்வளோ வருது? 55 வெள்ளி வருது. 55 வெள்ளின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிங்கன்னா மலேசியா காசுக்கோ தைலாந்து காசில் கெஜெட் வந்து விலை குறைவு. ராஃப்லி நீங்கள் 3,000க்குள்ளே முடிச்சிடலாம். மேற்கொண்டு ஒரு 150 மலேசியா காசு வெளியாகுது. பட் வந்து இங்கே வந்து அது குறைவு. ஸோ அதனால் நீங்கள் கெஜெட் இங்கே வாங்கலாம். ஆமாம் தானே? மோஸ்ட்லி லைக் ஈவன் கால்குலேட் பண்ண பார்த்தா கூட இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் கெஜெட் விலை குறையுது. ஏன்னா நான் முதல்ல ஒரு சாம்சங் ஃபோன் கூட பார்த்தேன், S24 Ultra வந்து அங்கே வந்து ராஃப்லி வந்து 4,000 அபோவ்ல. பட் இங்கே வந்து ராஃப்லி 4,000 மட்டும்தான் வருது. ஸோ ஓகே, கெஜெட் விலை குறைஞ்சிருக்கு. அடுத்த ஸ்டாப் கண்டுபிடிச்சேன். இப்போது தைலாண்டில் இருக்கிற பூமாவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா வந்து என்னோட பிரதருக்கு மோஸ்ட்லி பிடிச்ச இடமே பூமா தான், ரொம்ப சப்பாத்தி வாங்குவாங்க. ஸோ எனக்கு ப்ரைஸ் தெரியும். நானும் ஒரு பூமாவில் ஸ்பாட் ஷூ வச்சுருக்கேன். ஸோ விலை டிஃப்ரென்ஷியேட் பார்ப்போம். சரியா, நார்மலாக ஒரு ஸ்னீக்கர்ஸ் எடுக்கிறேன். இந்த ஸ்னீக்கர்ஸ் வந்து விலை வந்து 3,200 போட்டிருக்காங்க. தெரியுதா, 3,200 போட்டிருக்காங்க. 3,200 பாட்னா 3,200 பாட்னா எவ்வளோடா? நம்மளோட டிரான்ஸ்லேட்டர் எங்கே இருக்கு சொல்லுவாரு. ஆல்மோஸ்ட் 460 ringgit. 460 ringgit வந்து ரஃப்லி வந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி விலை மாதிரி இருக்குது. ஏன்னா இதே சப்பாத்தி வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சி, இஸ் தேர் காட் டிஸ்கவுண்ட் யூ?
இங்க வந்து டிஸ்கவுண்ட் இல்ல, பட் மலேசியால வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. அரௌண்ட் வந்து ஒரு 390 to 80 வாங்கிடலாம், பட் இங்க 400 above வருது. ஸோ ஷூஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்க. மேபி நம்ம லோக்கல் இல்லாத வாசி விலையை கூட கூட சொல்லலாம், மேபி நம்மளுக்கு தெரியல. லோக்கலுக்கு விலை குறைவா இருக்கலாம். ஸோ இங்க நிறைய இருக்கு, கொலெக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ இப்போ அடுத்து எங்க போலாம் அது சொல்லு. நெக்ஸ்ட் அடுத்த சஜஷன் நம்ம ஃப்ரெண்டோட வந்து ஷூஸ் பார்த்தாச்சு. அடுத்து சட்டை பார்ப்போம். தென் கோயிங் டு க்ளோத்ஸ். சட்டை மேபி வந்து நான் பிராண்ட்ஸ் அவுட்லெட் அதான் முதல்ல சொன்னல, அந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்துல காட்டுறேன். ரொம்ப வந்து ஆனா வந்து விலை வந்து ரொம்ப வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ரொம்ப கூட குறவுமே இருக்கு. வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் 20-30 வெள்ளி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுவும் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே காசு தானே, உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் காசு தானே. ஃப்ளோர் ஸ்டாப்ல இப்போ எங்க வந்திருக்கோம், நம்ம எங்க வந்திருக்கோம் இப்போ ஃப்ளோர் ஸ்டாப்ல? H&M வந்திருக்கோம். ஸோ இங்கே லேடிஸ் செக்ஷன், கிட்ஸ் செக்ஷன் இருக்கு. ஆனால் மேன் செக்ஷன் மட்டும் எங்கே போனாலும் இந்த மேன் செக்ஷன் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுடா. ஏன்னா எனக்கு வந்து H&M வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன் H&Mல. நான் எப்போல்லாம் வந்து மலேசியாவில் இருக்கும் போது நான் அங்குள்ள மாலுக்கு போகிறேனோ அப்போல்லாம் ஏதோ ஒரு ஜீன்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு சட்டையை வாங்கிடுவேன். மேன் செக்ஷன் இதுதான் நினைக்கிறேன். ஆனால் H&Mல எல்லாமே பார்க்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சட்டைலாம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேட் பார்க்கலாம்ல. இங்கே பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து ஓகே, இங்கே வந்து ஒரு சட்டை நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் டிஷர்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஓகே, இது வந்து எவ்வளோ பாட், தாய்லாந்து பாட் வந்து 599 போட்டிருக்கு. 599னா how much? Almost 77 ringgit 19 cent. 77 ringgit 19 cent. இதே சட்டை வந்து நான் அங்கே வாங்கினேன்னா அரௌண்ட் வந்து 89 ringgit to 90 ringgit வரும். ஆனால் இதேமாரி ஒரு சட்டை வச்சுருக்கேன், ஆனால் ஒரு லோகோ மாரி இருக்கும். அது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன், 98 ringgit என்னமோ வாங்கினேன். பட் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு, டிஸ்கவுண்ட் டைமில் வாங்கினலாம். அரௌண்ட் வந்து எனக்கு ஒரு 68 ringgit கிட்ட கிடச்சி. 30% 50% டிஸ்கவுண்ட் எனக்கு தெரியல. இங்கே டிஸ்கவுண்ட்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியல. ஜீன்ஸும் வந்து ஆனால் H&Mல வந்து ஜீன்ஸ் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். என்கிட்ட ஒரு ஜீன்ஸ் இருக்குது, அது இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 3 years நான் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 3 years இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 years யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே. கைஸ், மறக்காமல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நான் தாய்லாந்துக்கு வந்திருக்கேன், அஞ்சாய்க்கு வந்திருக்கேன். ஆனால் நான் எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாது இல்லை. ஏன்னா வந்து 4 day 3 night பிளான்னா எவ்வளோ கவர் பண்ண முடியும். ஆனால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பிளான் இருக்குது, அடுத்த ஒரு வெக்கேஷன் திரும்பி தாய்லாந்துக்கு வரணும். நீங்கள் சொல்கிற இடத்த கவர் பண்ணணும். மேபி நீங்கள் சொல்கிற இடம் அட்ராக்டிவான இடம், அதாவது வந்து உங்களுக்கு திருப்பி கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா பார்க்க முடியாதவங்க, அந்த இடத்துக்கு போக முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல. ஸோ நான் இதை வந்து காட்டுற வாசி நான் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன், நான் என்ஜாய் பண்ணுறேன்றத தாண்டி நீங்களும் என்ஜாய் பண்ணுன்றதுக்காக தான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ யார் போயிருக்கீங்களோ இந்த இடத்துக்கு போங்க ப்ரோ அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு நான் இன்னும் vlog எடுத்து காட்டுறேன். மேபி அந்த இடத்த பார்த்து இன்னும் யார் போலியும் நீங்களாக போய் என்ஜாய் பண்ணலாம்ல. ஓகேயா? ஸோ மறந்துடாதீங்க. சரி, அப்போ நான் அடுத்த கடையை தேடிட்டு போகிறேன். எந்த கடை உங்கள்கிட்ட காட்டலாம், என்ன விலைவாசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆனால் இங்கே நார்மலாக ஷாப்பிங் எப்படி சொல்கிறது, இந்த க்ளோத்ஸ்லாம் வைக்கிறாங்களா, அது பக்கத்துலேயே சாப்பாடு கடைலாம் இருக்குது. எனக்கே தெரியல, ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. எல்லா நாட்டிலையும் நம்ம நாடு மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ பட் ஐ லைக் தாய்லாந்து. எனக்கு வந்து இந்த தாய்லாண்டோட வெதர் பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கிற ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்காங்க பீப்புள் எல்லாமே. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து என்ன கடைக்கு போகிறேன்னு பார்ப்போமா. அடுத்த ஸ்டாப்பு க்ளோத்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு காஸ்மெட்டிக் வந்திருக்கோம். காஸ்மெட்டிக்னா நீங்கள் நினைக்கிற ஸ்பெசிஃபிக் அது இல்லை, வட்சன் வந்திருக்கும். ஏன்னா வட்சன் மோஸ்ட்லி காஸ்மெட்டிக் தானே. நானும் என்னோட சன்ஸ்க்ரீன்லாம் இங்கே வாங்கியிருக்கேன். சன்ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து டியோட்ரன், அதெல்லாம் இங்கே வாங்கியிருக்கோம். நம்ம சும்மா போயிட்டு நான் வந்து நார்மலி டியோட்ரன் நிவியாவோட போய்க்கலாம். அந்த டியோட்ரன்லாம் என்ன விலைன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. சார் மேன் செக்ஷன் எங்கே இருக்குது பாருங்க. Can I know the men section? Men section. Men section. No. Deodorant. இப்பவே கண்ணை கட்டுது. நான் வேற ஒன்று கேட்டா அவன் அசர வைக்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அதான் எனக்கே தெரியல என்னன்னு. இங்க லாங்குவேஜ் ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூவா இருக்கு. அது வந்து நீங்க வந்து இப்போ எப்படி சரி வேர் இஸ் டாய்லெட்னு கேட்டா கை கழுவுற இடத்த கட்டுவா, கை கழுவுற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா டாய்லெட் கட்டுவாங்க. ஸோ அந்த மாரி ஜோக் இல்லையா மெடக்கில நம்ம சொல்றேன் பொதுவா. ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம சொல்ற பாஷை அவங்களுக்கு புரியல, நம்ம பேசுற இல்லையும் அவங்களுக்கு புரியல, இவன் நம்ம பேசுற இங்கிலீஷும் அவங்களுக்கு புரியல. ஸோ மெயின்
இஷ்யூ வந்து லாங்குவேஜா தான் இருக்கு. அநேகமா நம்ம பேசுறப்ப நான் சொல்லிட்டேன், தமிழ்லாம் இந்த நாட்டுல வந்து என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னடா நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன். நீவியாவோட இருங்க, நீ ஒரு செக்ஷனை தேடு, நான் ஒன்னு தேடுறேன். மறக்காம என்னோட ஓஸ்மா பாக்கெட் வாங்கிருக்கல, ஸோ கிளிப்பிங்கு வர vlog போட்டோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா, மறக்காம. ஸோ ஏன்னா எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு, மேபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கேமரா வாங்கியிருக்கேன். அதுல ஏதாவது ஏரர் இருக்கு மாத்திக்கணும்னா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன் சரியா. நீவியா கைஸ், இங்க நீவியானே என்னன்னு தெரியாது போல. அப்படி ஒரு கன்றாவியுமே இங்க இல்ல. எனக்கு புரியல, ஏன் எனக்கு புரியல. இங்க இருக்கு, ஆனா நான் தேடுற டியோட்ரண்ட் இல்ல. டியோட்ரண்ட் இருக்கு கைஸ், கண்டுபிடிச்சேன். இருங்க நான் பார்த்துட்டு சொல்றேன். நான் வந்து இது பாய்ப்பேன். இது வந்து ஒன்னு வந்து 109 பாட். 109 பாட்னா 109 பாட் பாப்பா. 14 ringgit 80 cent. நான் மலேசியால ரெண்டுமே சேர்த்து 18 ringgit வாங்குவேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லை, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. நிஜமாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ தாய்லாண்டில் வந்து இந்த வருஷத்துல முதல் இது வாங்க, ஏன்னா இந்த ஒரு இதெல்லாம் வந்து நார்மலா காமனான பாய்க்கிற விஷயம். ஸோ அதுவே எவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கும்னா கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். காஸ்மெட்டிக் ஜாமான் எனக்கு தெரியல கைஸ், ஏன்னா மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வருஷம்ல ரொம்ப பேர் வந்து இந்த காஸ்மெட்டிக் ஜாமான் வாங்குவாங்க. அதெல்லாம் எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது, ஏன்னா அது கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியா. ஸோ நம்ம வந்து மொதல் கெஜெட் பார்த்தாச்சு, ஷூ பார்த்தாச்சு, க்ளோஸ் பார்த்தாச்சு. காஸ்மெட்டிக்ல இவ்வளவு தான் பார்த்துருக்கேன். ஏன்னா காஸ்மெட்டிக் ஜாமான் இது பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு. இதுல விலை எனக்கு தெரியாது, நான் சொன்ன மாதிரி. சும்மா நின்று பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு மேலே தெரியுதா என்ன இருக்குன்னு, அஞ்சாய் சினிப்ளெக்ஸ் மூவி. இங்கேயும் மூவி தேட்டர் இருக்கு. நார்மலி மாலில் இருக்கும், பட் நான் வந்து கேள்விப்படுறேன் தேட்டர்ல இது மோஸ்ட்லி இங்கிலீஷ் படம். தைலண்ட் மூவிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஓட்டுவாங்க. தமிழ் படம்லாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ அதான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புதுசு இல்லை, நம்ம இதான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வெக்கேஷன் வந்து உங்களுக்கு ட்ராவல் ப்ளாக் காட்டணும்னு வந்திருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் வந்து ஒன்று லேர்ன் பண்ணுறேன்ல. ஸோ நீங்கள் மறக்காமல் அதெல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ அடுத்து போகிற இடத்துல நிறைய தெரிஞ்சுக்குவேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கே சுற்றுறமோ திருப்பி அந்த லோ கிரவுண்ட்கே வந்துட்டோம். இது வந்து ஒரு மால் விளாகாக இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வந்து நைட்டு இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அது வந்து இன்னொரு எபிசோடாக உங்களுக்கு வரும். ஸோ அதையும் பார்த்து ஹாப்பியாக இருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விலைவாசி பார்த்துருப்பீங்க. மலேசியாவும் தாய்லாண்டும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷிப்லாம் இல்லை. ஒரு நான் சொன்ன மாதிரி 30-20 வெள்ளி அந்த மாதிரி தான், ரஃப்லி 50 வெள்ளிக்குள்ளன்னு வைங்களேன். ஒன்று மலேசியாவில் 50 வெள்ளி கூடியா இருக்கும், இல்லை இங்கே 50 வெள்ளியே கூடியா இருக்கும். அந்த மாதிரி தான். கெஜெட்டு ஷூஸ்லாம் வந்து ஷூஸ் விலை கூட, கெஜெட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோத்ஸ்லாம் கொஞ்சம் விலை குறைவு. ஸோ ஓகே இருக்கலாம். நீங்கள் வந்து தாய்லாண்டில் வந்து ஸ்டடிஸ் பர்பஸ், அதே மாதிரி ஒர்க்கிங் பர்பஸ்லாம் வந்து சாப்பாடெல்லாம் நான் சொல்கிறேன் தரமாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு சாப்பாடு கடைக்கு போனோம், சீ ஃபுட் கடைக்கு சாப்பிட்றதுக்கு. ஆல்மோஸ்ட் 8 பேர் சாப்பிட்டோம். 3500 பாட் வந்துச்சு. அது எங்களுக்கு விலையாவே தெரியல, ஏன்னா சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஆக்சுவலி அங்க இருக்கிற தாய் ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணோம். எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற என்ன சொல்றதுக்கு இல்லைங்க. இன்னும் பெட்டரான வீடியோல நைட்டு என்ன vlogனு சொல்லிட்டு இன்னொரு எபிசோட்ல நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனே அமுத்திருங்க இப்போ சொல்ற மாதிரி. அப்பதான் நிறைய பேர் காட்டும், நிறைய பேர் நம்ம vlog பார்ப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம vlog பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர்ட்ட சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க உங்க கூட சேர்ந்து. பிடிக்கலன்னா உங்க வீட்டு பையனா நான் எப்போதும் சொல்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை கண்டிப்பா அடுத்த ஒரு vlogல வந்து அந்த குறையை மாற்றி உங்க மனசு நிறைவேற்கிறேன். ஓகேவா? ஸோ டேக் கேர் மக்களே, அண்ட் லவ் யூ ஆல்.